ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய சமூக தண்டையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரித்துக் கொள்வாராக. ஆங்காங்கு வீடுகளிலே நாம் அமர்ந்து பரலோகத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கண்களையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய மகா பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம் இந்த வேளையிலும் கூட நம்முடைய மத்தியில் கடந்து வருவதாக. காலம் சமீபமாய் இருக்கிறது, இது கடைசி காலமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கக்கூடியவர்களாக இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்முடைய மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் அவர்கள் வந்து முன்பாக ஜெபிப்பார்கள். நீங்களும் ஜெபத்தோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள தெய்வமே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக, வாய்ப்பிற்காக, தருணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் என் தேவனாகிய கர்த்தனை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. முழு உள்ளத்தோடு, முழு வெள்ளத்தோடு, ஆண்டவரை முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் இந்த ஆராதனை இருப்பதற்கு தேவாவியானவர் உதவி செய்யும்படியாய் எங்களை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீ நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாம் உற்சாகத்தோடு ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருக்கிற பொழுது என்னாலும் நமக்கு வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒரு நாளும் தோல்வி வராது. தோல்வி வந்தது மாதிரி இருக்கும், ஆனால் தோற்று போனவன் பிசாசு. ஜெய கிறிஸ்துவாகிய அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு ஜெய கம்பீரமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுக்க போதுமானவராக இருக்கிறாரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து நீங்கள் அமர்ந்திருக்கிற இடங்களிலே தொலைபேசி வாயிலாக, டிவியின் வாயிலாக எப்படியெல்லாம் இந்த ஆராதனை நீங்கள் பங்கு பெறுகிறீர்களோ முழு உள்ளத்தோடு நீங்கள் ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தோல்வி இல்லை.
ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya 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 மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே சதிகளை முறியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே எல்லா சதிகளை முறியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே ஹalleluya 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 கர்த்தருக்கு மகிமை ஹalleluya ஆமென் ஹalleluya 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே பரலோக தேவனாக இயேசுவே என்னோடு ஆமென் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லை ஒரு நாள் எனக்கு தோல்வி இல்லை நான் தோற்று போவதில்லை நீர் என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே எல்லாரும் திரும்ப சொல்லுங்க நீர் என்னோடு இயேசுவே நான் வெற்றி வெற்றியே சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் எல்லா தடைகளையும் எல்லா ஹல்லேலூயா தோல்வியை உண்டாக்குகிற சதிகளை கொடுக்கிற எல்லா விதமான தீய வல்லமைகளையும் இந்த நாளில் இந்த துதியின் வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்து போடுவாராக சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே தேவ அபிஷேகம் ஆமென் நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே எல்லாரும் சொல்லுவோம் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே தோற்று போவதில்லை. நான் தோற்று போக மாட்டேன் தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே நீர் என்னோடு இருப்பதில் நானும் வெற்றி வெற்றியே ஹalleluya என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே ஹalleluya ஹalleluya எல்லாரும் மகிமைப்படுத்தலாமா தேவனுடைய நாமத்தை துதியினால் சந்தோஷப்படுத்தலாமா ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalலே பரலோகம் செல்லட்டும் ஆமென் ஹalleluya எல்லாருடைய இருக்கிற இடங்களிலே வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா ஆமென் ஹalleluya 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 ஆண்டவருக்கு மகிமை. இந்த அல்லேலூயாங்கிற சத்தத்தை கேட்ட உடனே
பாதாளத்துல மரண அடி. பிசாசுக்கு பிடிக்காத வார்த்தை அல்லேலூயா வார்த்தை. ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு, கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த வார்த்தை பிடிச்ச வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை நேசிக்காதவர்களுக்கு, பிசாசுக்கு இந்த வார்த்தை பிடிக்காத ஒரு வார்த்தை. அல்லேலூயா சொல்லுகிற இடங்களிலே சாத்தானுக்கு சாவுமணி அடிக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாவுகளிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறது போல நம்முடைய நாவுகளிலே கர்த்தரை துதிக்கிற துதி, அல்லேலூயா சத்தம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற பொழுது எல்லா விதமான மரண கண்ணிகளுக்கு, மரண கட்டுகளுக்கு கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். அவர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து உற்சாகத்தோடு பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பழைய பாடல் தான், ஆனாலும் இந்த நாளிலும் கூட புதிதாக நாங்கள் பாடுகிறோம். நீங்கள் எங்களோடு சேர்ந்து பாட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். எல்லாரும் நீங்க சொல்லுவீங்களா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் இருந்த கர்த்தாவே, எங்களுக்கும் நீ கர்த்தராக இருக்கிறீரே, எங்களை ஆசீர்வதியும். அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர், யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர், எங்களையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் ஆதி நம்முடைய பிதாக்களுடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிற அந்த தேவனை நோக்கி பார்த்து எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி இந்த பாடலை நாம் பாடலாமா சேர்ந்து? தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். மலைகள் விலகினாலும், பர்வதம் பெயர்ந்தாலும், உன் கிருபைகளை விட்டு விலகாத ஆண்டவரே சொல்லலாமா? மலைகள் விலகினாலும், பர்வதம் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும், பர்வதம் பெயர்ந்தாலும், உன் கிருபை விலகாதையா, உன் கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். வனாந்திரம் வயல்வெளியாய், வெட்டாந்தரை நீரூற்றுனாய் மாற்றினது நீரல்லவோ. ஆண்டவரே, வெட்டாந்தரைகளை எல்லாம் நீரூற்றாய் மாற்றின கர்த்தாவே, இந்த நாளில் எங்களையும் ஆசீர்வதியும் அப்பான்னு சொல்லி
இருப்பது போலவே செய்பவர் நீதான் ஐயா. இல்லாதவைகளை இருப்பது போலவே, இல்லாதவைகளை இருப்பது போலவே செய்பவர் நீதானையா, செய்பவர் நீதானையா. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதி. எல்லாரும் சொல்லுங்க. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபு ஆண்டவரை பார்த்து, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டது போல அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும், ஆண்டவரே, திரியுக தேவனே, எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நாங்கள் விடுவதில்லை அப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களையும் என்னையும் நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருப்பது போலவே ஆக்குகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் பிடித்து அழுது எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஸ்தோத்திரம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. உம் அதிசயங்களை எல்லாம் எடுத்திருப்பேன் ஆண்டவரே சொல்லி இந்த வேளையிலே நாம் கர்த்தரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிசயமானவரே
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாடி தேடி வரும் மனிதர்களை எல்லாம் இயேசுவை நீ கைவிடுவதல்லப்பா, வாழ வைக்கிற தெய்வம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்துவீராகப்பா, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நிர்மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட ஒரு சங்கீத பகுதியை வாசிக்க கேட்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாம். நம்முடைய மத்தியில் இருக்கிறதான தம்பி பெஞ்சமின் அவர்கள் சங்கீதம் 15 வாசிப்பார்கள். நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களும் வாசிக்க கேட்கிறேன். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம்புறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான்.
ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசிக்கப்பட்டதான சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல போதனைகளை இதில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக நமக்கு அமையும். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் தேவனுடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு கேள்விக்குறி போடப்பட்டிருக்கிறது. யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான்? கர்த்தருடைய கூடாரம் என்பது ஒன்று, தேவன் வாசம் பண்ணக்கூடிய அவருடைய வீடாகிய சபை. இரண்டாவது, நித்தியமாய் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான பரலோகம். தேவனுடைய சபையிலும் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்திலும் யார் போவார்கள், யார் அங்கு தங்கியிருப்பார்கள் என்று சொன்னால் வசனத்தில் பார்க்கிறோம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் நாவினால் புறம் கூறாமல் இருக்கிறவன், உத்தமனாய் நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன், ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் சொன்ன சொல் தவறாமல் இருக்கிறவன், அவனே கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களே, உத்தமனாய் தினம் நடந்து தன் நாவினால் புறங்கூறாமல் இருக்கிறவன் அவன் கர்த்தருடைய பர்வதத்திலே பரலோகத்துக்கு போவான், அவன் அங்கு வாசம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட நாம் ஒரு காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கொரோனா தாக்கம் எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. நாம் வசிக்கிறதான இந்த பகுதிக்காக, இந்த ஒன்றியத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம் நம்முடைய தேவனிடத்திலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இந்த வையம்பட்டி பகுதியில் இருக்கிற எந்த ஜனங்களுக்கும் எந்த தீங்கு வந்து விடாதபடி, இந்த வட்டாரத்திலே, இந்த யூனியனிலே சுற்றி இருக்கிற எல்லா பஞ்சாயத்துகளிலும் ஜனங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக திருச்சி மாவட்டம், மணப்பாறை வட்டம், இந்த வையம்பட்டி ஒன்றியத்திலே நம்முடைய திருச்சபை இருக்கிறது. இந்த திருச்சபையிலே நாம் இங்கு ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுவார். இந்த வேளையில கூட கண்களை மூடி இந்த வையம்பட்டி ஒன்றியத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக ஜனங்களை தீங்கிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வையம்பட்டி ஒன்றியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுற்றி இருக்கிற பஞ்சாயத்துகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்க பகுதியில் எந்த கொள்ளை நோயும், இந்த கொரோனா தாக்கம் எந்த குடும்பத்திலையும் பாதித்து விடாதபடி கர்த்தர் தாமே பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறதான இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே, எங்களுடைய வட்டாரத்தில் யாருக்கும் எந்த சேதம் வந்து விடாதபடி
கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. எல்லா ஜனங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பகுதியில் இருக்கிற எல்லா உயர் அதிகாரிகளுக்காக ஆண்டவரே, மருத்துவர்களுக்காக ஆண்டவரே, பணி செய்கிற எல்லா ஆண்டவரே அரசு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துறையினருக்காக ஜெபிக்கிறோம். வட்டார அலுவலருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய மாவட்ட ஆட்சியருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தராமே பொறுப்படுத்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த வெளியிலபடி சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய இரக்கம், உம்முடைய அப்பா கிருபை ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட நாம் நம்முடைய பகுதிக்காக ஜெபித்திருக்கோம். கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை. இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் இதை கவனமாக கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம், அதிலே 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:35வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பிதாவே, இந்த வார்த்தையின் மூலியமாக நீர் இடைபடும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் விடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலே 35வது வசனத்தில் இருக்கிற அந்த கடைசி வார்த்தை, இந்த லைன் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை துவங்குகிற பொழுதே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சங்கீதத்தை 18ஆம் சங்கீதத்திலே அதில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் தலைப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என்னுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்து என்னை பாதுகாத்து வந்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஒரு பாடலாக துதியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது போராட்டங்களின் நடுவிலே, பிரச்சனைகளின் நடுவிலே, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகளிலே தாவீது கர்த்தரை துதிக்கிறதான ஒரு துதியாகிய ஒரு வார்த்தையாக இதில் நாம் பார்க்கிறோம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவருடைய காருண்யம் ஒரு மனுஷனை பெரியவனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னங்க காருண்யம்? நிறைய பேர் இது கேள்விப்படாத ஒரு வார்த்தையை கூட இருக்கலாம். காருண்யம் என்பது என்ன என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையிலே பார்க்கிறோம். அதுல இன்னும் விளக்கமாக பார்க்கிற பொழுது இரக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தேவனுடைய துணை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், இது எல்லாம் ஒரே வார்த்தையில சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்ல போனா அதுதான் காருண்யம். ஆண்டவருக்கு மகிமை.
ஆண்டவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காருண்யம் என்கிற வார்த்தைக்கு ஆண்டவருடைய இரக்கம், கிருபை, அன்பு, அவருடைய துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளே, அந்த எல்லா வார்த்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் தாவீது ராஜா சொல்கிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காருண்யம் என்கிற வார்த்தைக்குள்ளாக கிருபை அடங்கியிருக்கிறது. காருண்யம் என்கிற வார்த்தைக்குள்ளாக இரக்கம் அடங்கியிருக்கிறது. காருண்யம் என்கிற வார்த்தைக்குள்ளாக துணை, ஆண்டவருடைய துணை நமக்கு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார் தாவீது, உம்முடைய காருண்யத்தினாலே நான் பெரியவனாவேன் என்று சொல்லி. தாவீதுடைய அவனுடைய ஆரம்ப காலகட்ட சூழ்நிலையை பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் தேசத்தை 40 ஆண்டுகளாக ராஜ்யம் பண்ணின ஒரு ராஜாவை குறித்து தான் இதிலே நாம் பார்க்கிறோம். 40 ஆண்டு காலமாக ஒரு அரசராக இருந்த தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆரம்ப நாட்களிலே தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆனால் அவனை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, ஆண்டவரால் வேறு விரிக்கப்பட்டு, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, கர்த்தர் அவனை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். ஆனால் ஆண்டவர் பயன்படுத்துகிற நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையிலே எதிராளிகளுடைய போராட்டம், சொந்த மாமா, தன்னுடைய மாமனார் தாவீதுக்கு விரோதமாக எழுப்பி வருகிறார். ஒரு பக்கம் மனிதர்களுடைய எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் சத்துருக்களுடைய எதிர்ப்பு. இதற்கு மத்தியிலே எல்லா இடங்களிலும் வெற்றி சிறந்து வருகிறார் தாவீது. எல்லா இக்கட்டான நிலைமைகளிலும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி. தாவீதுக்கு ஒரு ரகசியத்தை அறிந்து வைத்திருந்தார். எப்படியும் என் தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார், எப்படியும் என் தேவன் எல்லா தீங்குகளிலும் என்னை விலக்கி காத்துக் கொள்வார் என்று சொல்லி தாவீது அறிந்து வைத்திருந்தார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டான நிலைமைகள் இருக்கலாம், மனிதர்களுடைய எதிர்ப்புகள் இருக்கலாம், சத்துருக்களுடைய போராட்டங்கள் இருக்கலாம். என்ன இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிற பொழுது, ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற பொழுது, அவர் நம்மை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதை எப்படி பெரியவனாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது அவனுடைய மேன்மையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே நீங்கள் 5ஆம் அதிகாரத்திலே 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கவனிக்க கேட்கிறேன். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள ஒரு விருத்தி, ஒரு வளர்ச்சி, ஒரு உயர்வு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நான் பார்க்கிற பொழுது அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரும் வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்தது.
நெடுநாள் யுத்தம் நடந்ததா. ஆனால் தாவீது வர 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 அவன் வளர்ந்தான். அடுத்ததுல பார்க்கிறோம், சவுல் வர 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 அவன் பலவீனப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். ஆண்டவருடைய அபிஷேகம் தாவீதோடு இருந்தபடினாலே அவருடைய காருண்யத்தை கொண்டு ஆண்டவர் தாவீதை பெரியவனாக மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் கூட ஆண்டவருடைய காருண்யம் நம்மை விட்டு விலகிவிடாதபடி அதை காத்துக்கொள்வது மிகவும் அவசியம். தாவீதுடைய வாழ்க்கையில இங்க பார்க்கிறோம், நெடுநாளாய் யுத்தம் நடந்து வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நெடுநாளாய் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற வேளையில தாவீதுடைய அந்த காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது அவனுக்குள் இருந்ததான அந்த பொறுமை, அவனுக்குள் இருந்ததான அந்த அபிஷேகம், பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணுங்கிறதான எண்ணம் அவனுக்கு இல்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் எப்படி நான் கைப்படுவது என்று சொல்லி தேவனுடைய அபிஷேகத்துக்கு பயந்த மனிதனாக இருந்தான் தாவீது. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அவன் அஞ்சுகிறவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் மேல் நான் எப்படி பழி வாங்குவது, கைப்படுவது, அடிப்பது என்று சொல்லி தாவீதுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தர் நம்மை அவருடைய கிருபையினால், அவருடைய காருண்யத்தினால் நம்மை பெரியவர்களாக உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த காருண்யத்தை காத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அபிஷேகத்தின் மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமையை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகிவிட நாம் இடம் கொடுக்கவே கூடாது. தாவீது சொல்லுகிறார் 51ஆம் சங்கீதத்தில், தேவனே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய ஆவி என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சும்மா தாவீது சொல்லல, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி. ஆண்டவருடைய அந்த காருண்யம் தாவீது மேல் இருந்தது, நிலைத்து இருந்து அவனை பெரியவனாக மாற்றினதுக்கு காரணம் தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டான். அவனுக்கு வந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாவீது பொறுமையாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாட்டில் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய அவசர குணம் பல பிரச்சனைகளை உண்டாக்கி விடுகிறது. சத்தியத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே பொறுமை நமக்கு கொடுப்பாராக. தேவனுடைய அபிஷேகம், அதனுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டு தெரிந்து கொண்டது, அதுவே ஒரு பெரிய கிருபை. இன்னைக்கு ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு வழி விலகி போய் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். ஆண்டவருடைய காருண்யத்தை இழந்து போய் இருக்கிறவர்கள் அநேகர். சுய பலத்தினால், சுய முயற்சியினால் எடுக்கிற எந்த ஒரு காரியமும் அது சமாதானம் கடைசி வரை கொடுக்காது. ஆரம்ப நாட்களில் ஜொலிக்கிறது போல இருக்கும், நன்றாய் இருக்கிறது போல இருக்கும். ஆனால் கடைசி வரை அது சமாதானம் கொடுக்காது. தேவனால் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம், தேவனிடத்திலிருந்து வருகிறதான அந்த நன்மை, தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த மேன்மை ஒருவரும் பறிக்க முடியாது, ஒருவரும் தள்ள முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த காருண்யத்தை நாம் கடைசி வரை
அதை தற்காத்துக் கொள்வது, அதை காத்துக் கொள்வது அது நமக்கு மிகவும் அவசியமானது, மிகவும் அவசியமானது. தாவீதுக்கு எவ்வளவு ஆட்கள், வேலையாட்கள் இருந்தாலும், பணபலம் இருந்தாலும், படைபலம் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் மேல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாக தாவீது வாழ்ந்தான். இந்த நாட்களிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனை ஆராதிக்காமல், சந்தோஷப்படுத்தாமல், உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். உடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காருண்யத்தை நாம் காத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதான அந்த ஆசீர்வாதம் நம்மை பெரியவனாக மாற்றும், பெரியவனாக மாற்றும். அதை மறந்து போய்விடவே கூடாது. அன்பானவர்களே, நாட்களிலே தாவீதுக்கு வந்ததான எல்லா போராட்டங்களிலும் தாவீது தனக்குள் இருந்ததான அபிஷேகத்தை அவன் இழந்து போகவில்லை, தனக்குள் இருந்ததான அந்த கிருபை அவன் இழந்து போகவில்லை, தனக்குள் இருந்ததான அந்த தேவனுடைய ஆவியை அவன் இழந்து போகவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாமும் கூட சத்தியத்தின் வாயிலாக நாமும் கூட அவனுடைய கிருபையை, அவருடைய காருண்யத்தை நாம் இழந்து போய்விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அது மிகவும் நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களே பார்க்கிற பொழுது தாவீது அவன் பலத்திருந்தான், விருத்தி அடைந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சவுலோ பலவீனப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில், ஒரு நேரத்தில் சவுல் குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் யுத்தத்தில் மறிச்சிட்டாங்க. சவுலுடைய பேரன் யோனத்தானுடைய மகன், அவன் கால் ஊனமாக இருக்கிறான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதுக்கு மத அடியன் எம்மாத்திரம் என்றான். ஒரு ராஜ வம்சத்தில் வந்ததான ஒரு மனிதன், ஒரு பிள்ளை சொல்லுகிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், பெற்றோர்களால் எல்லாரும் இழந்து எல்லாம் போய் அவன் இருக்கிற வேலையில தாவீது சவுல் குடும்பத்தை நேசித்து வேலைக்காரர்களை பார்த்து, சவுலின் குடும்பத்தில் யார் இனி மீதி இருக்கிறான்னு சொல்லி கேட்கிற பொழுதுதான் சவுலுடைய பேரப்பிள்ளை இருக்கிறான். அவனை அழைத்து வந்து அவனுக்கு உதவி செய்கிறான். ஆனால் சவுல் தாவீதை கொல்லுவதற்கு எத்தனையோ வகை தேடினான். தாவீதுக்கு பழி வாங்குகிற எண்ணம் இல்லை. அவனுடைய வம்சத்தில் வந்ததான ஒரு பிள்ளைகளுக்கு கூட அவன் நன்மை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இதை நாம் கவனிக்கிறபடி தாவீது அவன் பெரியவனானான். பெரியவன் என்று சொன்னால் அவன் பேர் பெற்றவனாக இருக்கிறான். அவனுடைய மனதிலே, அவனுடைய உத்தம குணத்திலே அவன் பார்க்கிறான், எல்லா வகையிலும் உதவி செய்கிற காரியங்களிலே. பெரியவன் சொன்னா பெரிய ராஜா அப்படிங்கிறதில்ல, ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். 2வது எதிராக வந்தவர்களுக்கு கூட அவன் நன்மை செய்கிறவனாக இருக்கிறான். அதுதான் ஒரு பெரிய மனிதன் என்பதற்குள்ளதான அடையாளத்தை காண முடிகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாட்களிலும் கூட ஆண்டவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். இங்க நம்ம பார்க்கிறோம், தாவீதை ஆண்டவர் பெரியவனாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய காருண்யத்தினாலே. இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம்
26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இங்கு ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் இதில் 13ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். யார் என்று சொன்னால் மேல் வசனத்தில் பார்க்கிறோம். 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், உன்னுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி. இங்கு பார்க்கிறோம் ஈசாக்கு மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக் தேசத்துல விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதுனால 100 மடங்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை உயர்த்துகிறான். உலக பிரகாரமான காரியங்களில் அவனை உயர்த்துகிறான். உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக மாறுகிறான். எப்படி என்று சொன்னால், முதலாவது அவன் தேவனுக்குரிய காரியங்களிலே கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான். என்னைக்கு கர்த்தருக்கு ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில உயர்வை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரை கடைசியா வச்சுட்டு நம்முடைய சுயநலத்தை நம்முடைய சுயமான காரியங்களை முன்னாடி வச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில பின்னாடியே தோல்வி நம்மளை விரட்டிக்கிட்டு வரும். நம்முடைய சுயம் சாக வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய காருண்யம் நமக்கு பெருகும். தேவனுடைய வசனத்தை அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும். பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாம நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு மனிதன் கால்களிலே புண்கள் இருந்து புண் அப்படியே அழுகி போன நிலைமையில இருக்குமா, அவ்வளோ ரணவேதனையாக இருக்குமா. ஆனால் இந்த மனிதன் சொல்ல, நான் 90 முறை இந்த பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாக வாசித்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை. வேத வசனத்தை மறக்க கூடாது. இந்த 26ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்தின் புத்தகத்திலே பார்க்கிறோம், ஈசாக்குக்கு பல உபத்திரவங்கள் வந்தது, பல நெருக்கங்கள் வந்தது. ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் போய் துறவு வெட்டுகிறார்கள், அங்க பிரச்சனை பண்ண வர்றாங்க. மற்றவங்க போர் போட்டா தண்ணி வரல, ஆனா ஈசாக்குடைய வேலையாட்கள் கிணறு நோண்டுறாங்க, தண்ணி வருது. இந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈசாக்கின் வேலைக்காரர் துறவு வெட்டினார்கள், அங்க தண்ணீர் வந்தது. எப்படி? ஈசாக்குடைய வேலைக்காரங்க தான் அங்க துறவு வெட்டுறாங்க, கிணறு நோண்டுறாங்க, ஆனா தண்ணீர் வந்தது. எப்படின்னு சொன்னா, ஈசாக்குள்ள இருந்ததான அந்த அபிஷேகம், அவனுக்குள்ள இருந்ததான அந்த காருண்யம், அவனுடைய வேலைக்காரர்கள் செய்த வேலையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். தேவ பிள்ளைகளே, என்னைக்குமே ஆண்டவருடைய அந்த இரக்கம், கிருபை, அந்த துணை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அவருடைய அந்த காருண்யம் நம்மை மேன்மைப்படுத்தும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தென்கொரியா பட்டணத்தில் பாலியாங்கிச்சோ சபையில அபிஷேகம் நிறைந்து காணப்படுமா. அங்க இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு நாட்களும் தேவனை தேடி நேசித்து வாழ்கிறவர்களாக இருக்கிறார்களா? அன்பானவர்களே, ஈசாக்கு மகா பெரியவனானார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஈசாக்கை குறித்து பார்க்கிற பொழுதும் ஈசாக்கு பொறுமையுள்ளவனாக இருக்கிறான். தாவீது பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பொறுமையை கைக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய காருண்யம் நிலைத்து நிற்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நீங்கள் படுகிற வேதனைகள், படுகிற உபத்திரவங்கள் அது ஒன்றும் செய்யாது. நீங்கள் பொறுமையை கையில் எடுத்துக் கொள்கிற பொழுது ஒரு நாள் உங்களை உயர்த்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு சம்பவத்தை, நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்.
நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும். அன்பானவர்களே, 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க தேசத்தில் ஒரு ஊழியக்காரர் வாழ்ந்து வந்தாராம். அவருடைய பெயர் யோனத்தான் எட்வர்ட். அவரும் வேத புஸ்தகத்தை வாசித்து தேவனுக்கு பயந்து தேவ அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்தார் யோனத்தான் எட்வர்ட். அவருடைய சந்ததியை, அவருடைய வம்சத்தை ஆய்வு செய்தார்களாம். இவர் ஊழியக்காரராக இருக்கிறாரே, இவருக்கு அப்புறம் இருக்கிறதான சந்ததிகளை எல்லாம் ஒரு சர்வே எடுத்தார்களாம், ஒரு ஆய்வு செய்தார்களாம். அவருடைய சந்ததி எப்படி வாழ்கிறார் என்று சொல்லி அவருடைய சந்ததியில் 1394 பேருக்கு பேரை ஆய்வு செய்து ஆய்வு செய்து, அதாவது அவருடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி தகவல்களை அறிந்தார்களாம். அப்ப பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆய்வு செய்த போது அந்த யோனத்தான் எட்வருடைய வம்சத்தில் அவருடைய சந்ததியில் வந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்களாம். 13 பேர் கல்லூரி முதல்வர்களாகவும் 65 பேர் பேராசிரியர்களாகவும் 3 பேர் அமெரிக்க பேரவை உறுப்பினர்களாகவும் 30 பேர் நீதிபதிகளாகவும் 100 பேர் வழக்கறிஞர்களாகவும் 75 பேர் இராணுவ அதிகாரிகளாகவும் 60 பேர் மருத்துவர்களாகவும் 100 பேர் மிஷனரி ஊழியர்களாகவும் 60 பேர் கல்லூரி பட்டதாரிகளாகவும் அவர்கள் இருந்தார்களாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அநேகர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளாகவும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் கூட இந்த சந்ததியின் நபர்கள் ஒருவர் கூட நாட்டின் பொது அமைதிக்கு களங்கம் விளைவிக்கவே இல்லையா. அதே போல இன்னொரு மனிதனை குறித்து ஒரு சர்வே எடுத்தாங்க. மேக்ஸ் ஜூக்ஸ் என்னும் ஒரு நாத்திகன், கடவுளே இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய சந்ததியை குறித்து ஒரு ஆய்வு எடுத்தார்களாம். அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மேக்ஸ் ஜூக்ஸ் என்னும் தெய்வ பயம் இல்லாத, தெய்வமே இல்லை என்று சொல்லப்படுகிற அவருடைய வம்சாவளியை, அவருடைய சந்ததியை ஒரு சர்வே ஆய்வு செய்த பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய வம்சத்திலே 310 பேர் தரித்திரர்களாக இருந்தார்களாம், 150 பேர் குற்றவாளிகளாக இருந்தார்களாம், 100 பேர் அவர்கள் மிக மோசமான குடிக்காரர்களாக இருந்தார்களாம், 7 பேர் கொலைகாரர்களாக, கொலையாளிகளாக இருந்தார்களாம். இந்த சந்ததியில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களாக காணப்பட்டார்களாம். அவனுடைய சந்ததியை சேர்ந்த 540 பேர் அமெரிக்க அரசாங்கத்திற்கு 1.25 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புப்படி 7 கோடிக்கு மேல் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இந்த வம்சங்களுடைய இந்த சரித்திரத்துடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிற பொழுது யோனத்தான் எட்வர்ட் என்கிற ஊழியக்காரருடைய வம்சத்தை பார்க்கிற பொழுது ஆசீர்வாதமாக இருந்தது. மேக்ஸ் ஜூக்ஸ் என்னும் ஒரு நாத்திகனுடைய அவருடைய சந்ததியை பார்க்கிற பொழுது அது வேதனையாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய காருண்யத்தை பெற்றவர்களாய் வாழ்கிற நாம், நமக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் இல்லை, நம்முடைய சந்ததிக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக மாற்றும். நம் கண்களை முடிச்சோம் பண்ணலாமா? கண்கள் முடிச்சு மிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த 2020ஆவது வருஷத்திலே ஆண்டவரே, இன்று ஆண்டவரே இந்த ஃபாதர்ஸ் டே ஆண்டவரே செலிப்ரேட் பண்ற இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்றைக்கு தாவீது ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினால் அவன் பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி சத்தியத்தை கேட்ட நாங்களும் கூட ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினால் எங்களை மேன்மைப்படுத்துங்கப்பா. எங்களை பெரியவர்களாக உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்கும்படியாக நாங்கள் வருகிறோம் ஆண்டவர். ஈசாக்கு எப்படி மகா பெரியவனானானோ அதுபோல எங்களையும், எங்கள் வம்சத்தை, எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தபடியாக ஜெபிக்கிறோம்.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என்னெல்லாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ கர்த்தர் ஆசீர்வதி. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சில சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.